என்னடா சிக்கன் சிறுத்தை குட்டி மாதிரி இருந்த இப்ப பெருத்த குட்டி ஆயிட்டியே அப்படின்னு கலாய் வாங்கிட்டு இருக்க 90s கிட்ஸுக்காகவும் தொப்பையை குறைச்சு ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மா மாறி காட்டுறேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கவங்களுக்காகவும் இந்த தகவல். நம்ம கிட்னிக்கு மேல இருக்கிற அட்ரினல் சுரப்பில இருந்து சுரக்கிற ஹார்மோனால தான் நம்ம வயிற்று பகுதியில் கொழுப்பு நிறைய சேர்ந்து தொப்பை ஃபார்ம் ஆகுது. லைஃப்ல என்னதான் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தொப்பைன்றது ஒருத்தரோட கான்ஃபிடன்ஸையே குறைக்கக்கூடிய விஷயம். தொப்பையை குறைக்கிறதுக்கு இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றினா சீக்கிரமாவே உங்க தொப்பையை குறைச்சு ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மா மாறிடலான்னு டாக்டர்ஸ் மற்றும் பல ரிசர்ச் சொல்லுது. எந்த ரிசர்ச் எடுத்து பார்த்தாலும் சோறு தான் முக்கியம் அப்படின்ற தாரக மந்திரத்தை உணர்த்துற மாதிரி டயட்டை சரி பண்றது தான் முக்காவாசி விஷயத்தை சரி பண்ணணும்னு சொல்றாங்க. தொப்பையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்க உணவு பழக்க முறையை கண்டிப்பா மாத்தியே ஆகணும். உங்க உணவு பழக்க முறையில கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அரிசி வகைகள், பிரெட்டு, பாஸ்தா, பிஸ்கெட்டுங்க, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டான பாக்கெட்ல அடைச்சு விற்கக்கூடிய விஷயங்கள், முக்கியமா சோடாஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்தே ஆகணும். ப்ராசஸ்டு ஃபுட், அதிக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற ஃபுட்டெல்லாம் தவிர்த்துட்டு நிறைய புரோட்டீன், அதாவது புரத சத்து இருக்கக்கூடிய முட்டை, சால்மன், அந்த மீன் வகைகள், நம்ம சின்ன வயசுலலாம் கொடுப்பாங்களே இந்த ஒமேகா 3 ரிச்சான காட் லிவர் ஆயில், நிறைய காய்கறிகளை உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தொப்பையை ரொம்ப சீக்கிரமே குறைச்சிட முடியும். அதே மாதிரி உங்கள் சாப்பாட்டில் சர்க்கரையோட அளவை ரொம்பவே குறைச்சிருங்க, முடிஞ்சால் தவிர்த்துருங்க. இடையிடையே நொறுக்கு தீனி சாப்பிட்ற பழக்கத்தையும் விட்டுட்டு 3 வேளை சாப்பிடும் போது இந்த மாதிரி புரத சத்து அதிகமாக இருக்க உணவை சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி சாப்பிடணுன்ற அவசியமும் இருக்காது. உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், தொப்பையும் சீக்கிரம் குறையும். அடுத்ததா முக்கியமான விஷயம், நம்ம உடம்புல இயற்கையா சுரக்கக்கூடிய கார்டிசால்ன்ற ஹார்மோன் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குது. இந்த கார்டிசால் ஹார்மோன் சுரக்கும் போது உடம்பே சர்க்கரையை உண்டாக்கி இந்த கார்டிசால் ஹார்மோனை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும். இந்த முயற்சியில தான் உடம்புல இருக்கிற இன்சுலின் லெவல் அதிகமாகி நீரிழிவு, உடல் பருமன், இந்த மாதிரி தொப்பை போடுறது மாதிரி பல விஷயங்களை, பல பிரச்சனைகளை உண்டாக்குது. இந்த ஹார்மோன் சுரக்கிறத கட்டுப்படுத்துறது ரொம்ப எளிமையான விஷயம். இந்த ஹார்மோனை கட்டுப்படுத்த உங்க மனநிலையை சந்தோஷமா வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கனாலே இந்த ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாகும், உங்க தொப்பையும் சீக்கிரம் கரையும். உளவியல் பிரச்சனையா இருக்கட்டும், நம்ம உடல் பிரச்சனையா இருக்கட்டும், நம்மளோட தூக்கம் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஆரோக்கியமான 8 மணி நேரம் தூக்கம் நம்ம எடையை குறைக்கிறதுக்கும் சரி, நம்ம தொப்பையில இருக்க கொழுப்பை குறைக்கிறதுக்கும் சரி பெரிய உதவியா இருக்கும். கடைசியா ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம உடற்பயிற்சி செஞ்சாதான் நம்ம தொப்பை குறையும்ன்றது 100க்கு 100 உண்மை. அதுக்காக வெறுமனே அப்டாமினல் ஒர்க் அவுட்ஸ் மட்டும், அதாவது கிரன்ச்சஸ் மாதிரியான விஷயங்கள் செஞ்சா மட்டும் தொப்பை குறையாது. இந்த கிராஸ்ஃபிட் ஒர்க் அவுட்ஸ் மாதிரி ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்க தொப்பையை சீக்கிரம் கரைக்கும். ரொம்ப தூரம் நடந்து போறது, இந்த ட்ரெக்கிங் போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொப்பையை குறைக்கிற உங்களோட ஜேர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த எளிய வழிமுறைகள்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா வெறும் 2 மாசத்துல நீங்க ஆசைப்பட்ட ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். மொத்தமா ஒரு 6 மாசத்துல ஆளே மாறிடுவீங்க. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இன்பசேகரன்.